அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த டிஎன்பிஎல் நிறுவனத்தில் வெளியிட்டிருக்க அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்னென்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுங்கிறது முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎலோட அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய கெரியர் பேஜில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 விதமான பதவிகளுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 12/11/2025. அதுலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/11/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டை உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அதற்கான பதவிகள் பற்றின விவரங்கள் பார்க்கலாம். ஜென்ரல் மேனேஜர், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதவிகளில் 5 விதமான பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் ஆர்என்டி, டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்என்டிக்கு ஒரு காலிடங்கள் இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே மார்க்கெட்டிங்க்கு 3 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் வெறும் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஆஃபீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னையில், அப்புறம் டெல்லி பிரான்ச்சு, எர்ணாகுளம் பிரான்ச்சு, இங்கெல்லாம் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த பதவிகளுக்கான மற்ற விவரங்களை நம்ம இதில் பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் மேனேஜர் ஆர்என்டி, டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்என்டிக்கு வந்து இப்போது ரிசர்வ் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடுதலாக பிஜி டிப்ளமோ இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி வித் பிஹெச்டி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டியில் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. இதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 49 ஜென்ரல் மேனேஜருக்கு, டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு குறைந்தபட்சம் 46 வயதாகவும், அதிகபட்ச வயது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 55, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 57, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 57. இதற்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு 29 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 26 வருடம் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் மேனேஜருக்கு சம்பளம் வந்து 1,02,500லேருந்து 2,14,790 வரைக்கும் கொடுக்குறாங்க. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 86,600லேருந்து 1,81,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் டிஷ்யூ மார்க்கெட்டிங்க்கு. அதுவும் ஒரு வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி இன்ஜினியரிங் டிகிரியில் முடிச்சுட்டு கூடுதலாக எம்பிஏல மார்க்கெட்டிங் முடித்தவங்க, இல்லைனா பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அல்லது டிகிரியில் வந்து அதாவது ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதோட எம்பிஏ மார்க்கெட்டிங் அல்லது பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எம்பிஏல மார்க்கெட்டிங் டைரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான குறைந்தபட்சம் வயது வந்து 43, அதிகபட்ச வயது ஜென்ரலுக்கு 50, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 53, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 55. இதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 23 வருடங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் வந்து 70,100லேருந்து 1,46,960 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த பதவி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் டிஷ்யூ மார்க்கெட்டிங்க்கு. ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதற்கான கல்வி தகுதியும் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு கூடுதலாக எம்பிஏ மார்க்கெட்டிங் அல்லது பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு கூடுதலாக எம்பிஏ மார்க்கெட்டிங், பிஜி டிப்ளமோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் 28 வயதாகவும், அதிகபட்சம் ஜென்ரலுக்கு வந்து 40, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 43, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 8 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளம் 31,100லேருந்து 65,350 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு 3 வேக்கன்சி இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு 2, பிசிக்கு 1ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு சேம் அதே தான் எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்லைனா பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
அல்லது சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ் இதில் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்லைனா பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க இல்லைனா எம்பிஏலே மார்க்கெட்டிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அவங்க ஆறுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது செக் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் வயது 28 ஆகவும் அதிகபட்சம் ஜென்ரலுக்கு 40, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 43, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 8 வருட அனுபவம் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 31,100லிருந்து 65,350 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற பதவி வந்து அசிஸ்டண்ட். அது ஒரு வேக்கன்சி ஜென்ரலுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு உங்களுக்கு அதிகபட்ச வயது வந்து ஜென்ரலுக்கு 28 ஆகவும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். இது மேக்ஸிமம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மினிமம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். மேக்ஸிமம் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 5 வருடத்துக்கு உங்களுக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 14,100லிருந்து 29,730 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லா பதவிக்குமான விவரங்கள் பார்த்துட்டோம். அதற்கடுத்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு கெரியர் பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இருக்குது பாருங்கள், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட், நம்பர் 67, அண்ணா சாலை, கிண்டி, சென்னை 600032, தமிழ்நாடு. இந்த முகவரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான லாஸ்ட் டேட் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 26/11/2025. ஓகேங்களா, அது தகவலை உள்வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.